சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எத்தனை நேரம் உன்னை நான் தேடினேன். இப்போதுதான் என் கண்களில் நீ அகப்பட்டாய். உன் கண்களில் நான் தென்பட்டேன். இப்போதாவது முழுமையாக இதை கேட்டுவிடு. நான் வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கின்றேன். உடனடியாக ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த இடத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நீ நின்றிருந்தால் ஆபத்து அதிகமாகிவிடும். எந்த விஷயத்தை நீ நேர்மையாக எதிர்பார்க்கின்றாயோ அது உனக்கு எதிர்மறையாகத்தான் மாறி வருகிறது. அதனால் ஒரு விஷயத்தை நீ எதிர்மறையாக யோசித்திருக்கிறாய், அது உனக்கு நேர்மறையாக மாறப்போகிறது. என் அன்பு குழந்தையே, நினைப்பதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு காரியமும் அப்படித்தான் இப்போது நடக்கப் போகிறது. அதற்குத்தான் நீ இப்போது இருக்கும் இடத்திலிருந்து உடனடியாக தயாராகி அங்கே செல்ல வேண்டும் என்று உன்னை அழைத்து செல்ல வந்தேன். உனக்கு தெரியாது காலம் எத்தனை மோசமானது என்று. அந்த காலத்திற்கு தெரியாது நான் எத்தனை மோசமானவன் என்று. என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய கொடியதாக இருந்தாலும் அதை முறியடித்து என் குழந்தையை நான் காப்பாற்றுவேன் என்று நான் கற்றுக் கொடுக்கப் போகின்றேன். இந்த காலத்திற்கு ஏதோ காலங்கள் நகர்கிறது, வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்து மனம் வாடி நிற்கின்றாய் என்று அந்த காலம் உனக்கு எப்படிப்பட்டதை கொடுக்கப் போகிறது, எப்படிப்பட்ட காலத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கப் போகிறேன் என்ற உண்மையை இன்று நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய். காலம் கொடுமையானதுதான், ஆனால் உன் அப்பா நான் என்னுடன் இருக்கும் பொழுது எத்தனை கொடுமையானது உனக்கு சுகமாக்கி தருவேன் என்று அதற்காகத்தான் இந்த நேரத்தில் ஒரு 2 தயாராகி செல்ல வேண்டும். ஒரு சில ஆபத்துகள் உன்னை தேடி வரப்போகிறது. அதற்காகத்தான் இடம் மாற்றம் அடைய வைக்கப் போகின்றேன். நான் சொல்லும் இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். நீ செல்லும் இடத்திற்கு உன்னோடு நான் வருவேன் என்று உனக்கு உத்தரவாதமும் தருகின்றேன். காலங்கள் கடந்து விட்டது. என் கஷ்ட காலங்கள் போய்விட்டது. நிலைத்தது நடக்கும் நேரம் வரப்போகிறது. விதைத்த காரியங்களையும் முன் வசமாக்கி கொண்டு அதை நிரந்தரமாக்கி கொண்டு உன்னோடு வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ நிதானமாக எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். எங்கே என்று தேடினால் காலம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். உன் அருகில் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது உன் சொர்க்கமாக மாறிவிடும். சொர்க்கமா நரகமா என்று தேர்ந்தெடுப்பது ஒருத்தர் கையிலும் இருக்கிறது. சொர்க்கம் அருகில் இருந்தாலும் அதை பார்க்காமல் நரகத்தில் விழுவது பல பேர் வேலையாகி போய்விட்டது. அந்த சொர்க்கத்தை இன்று உனக்கு காட்டத்தான் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்வது இப்போது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம். இன்னும் சில நேரத்தில் தெளிவடையப் போகிறாய். நடப்பது என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சரியான பாதையில் செல்கிறது என்ற உண்மையை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். வரும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். அனைத்தும் விளக்கமாக புரிந்து கொள்வாய். நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. தயாராக இரு. ஓம் சாய்ராம்.